ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபம் சீரியல் இப்போ சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்வர்யா தீபான்னு நினச்சிக்கிட்டு கீதா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் அந்த கதையில் என்னமெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி அவங்க தீபாவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ அபிராமிகிட்ட சொன்னதுமே அபிராமி தீபா தான் வந்திருக்கதான் நினச்சிட்டு ரொம்பவே எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தீபா, உனக்கு என்ன நடந்தது, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா பார்த்தோம்னா அவங்க ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, யார் வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அவளே வந்துட்டால உயிரோட, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா அக்கா வாங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட என்ன பேச போகிற அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லும் போது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தனியாக நான் பேசுவேன், அப்படி இல்லைன்னா இங்கே வச்சே நான் எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இல்லை தீபா வா நம்ம தனியாகவே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கே தீபாவோட போகிறாங்க. அவங்க போனதுமே இங்கே அபிராமி கேட்குறாங்க, என்ன தீபா எதுக்காக ஐஸ்வர்யாவை தனியாக அழைச்சிட்டு போயிருக்கிறா, என்ன பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் கார்த்தி எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படிங்கும்போது, இங்கே வந்திருக்கிறது தீபா கிடையாது கீதா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற தேவையில்லாம அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யாவால் உனக்கு எந்த உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது எனக்கு தீபாவுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா, அது ஐஸ்வர்யா அன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காத்தி நீ சொல்லிட்டு இருக்கிற, ஐஸ்வர்யாவுக்கும் தீபாவுக்கும் என்ன சம்மந்தம், சொல்ல போனக்கு தீபா மேலே மலையில் இருந்தானே கீழே விழுந்தான்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி ஐஸ்வர்யா பேருக்கு முடியும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஐஸ்வர்யா அன்னைக்கும் தீபாவுக்கும் அங்கே மலை மேலே வச்சு என்னமோ ஒன்று நடந்திருக்குது, அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கீதாவை நான் தீபாவாக நடிக்க அழைச்சிட்டு வந்தேன், இதெல்லாம் சரிப்பட்டு வருமா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்கும்போது, அப்போ எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் கார்த்தி நீ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா உண்மையிலே இது பிரச்சனை ஆகாது, இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நான் இதை செய்துட்டு இருக்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்களேன் இப்போ எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுது எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கீதா கிட்ட நான் ஃபோன் கொடுத்துருக்குறேன், வீடியோ காலில் இப்போ நம்மளுக்கு தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை அவங்க கேட்குற மாதிரிக்கு அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா தீபாவாக நடிச்சிட்டு இருக்கிற அந்த கீதா ஐஸ்வர்யாவோட அவங்க ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க, நீ உண்மையை சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் இல்லை, நான் என்னத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அங்கே நான் அன்னைக்கு நம்ம 4 பேர் தானே இருந்துட்டு இருந்தோம், ஏன் எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணுன அப்படின்னு தீபா கேட்கவும், அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு தீபா, அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஏதோ நான் தப்பாக பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, தயவு செய்து அதை மறந்துடு, என்னை நீ மன்னிச்சு ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ இந்த உண்மையை நீ யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன், அதனால என் வாழ்க்கை தப்பிக்கும், நீ மட்டும் இப்போ நடந்தது என்னன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக என்னால் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாது, இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாருமே என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க தீபாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நீயே உன் வாயால் சொல்லிறியா, இல்லை நானே இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லட்டுமான்னு சொல்லி தீபா அவங்க மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதனால ஐஸ்வர்யா பார்த்தோம்னா அவங்க கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தீபா நான் சொல்கிறது கேளு தீபா, அன்னைக்கு ஏதோ நான் புத்திக்கிட்டு போய் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேன், இன்னும் போல அந்த மாதிரிக்கெலாம் நான் பண்ண மாட்டேன், நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி தான், ஆனால் நான் தயவு செய்து அன்னைக்கு நடந்ததை மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது எல்லாத்தையும் இங்கே பார்த்தோம்னா அபிராமி அருண் எல்லாருமே குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டவங்க அதிர்ச்சியோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா என்னதான் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியோட காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அன்னைக்கு ஒன்னால தானே எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் தீபா என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு என்ன இருந்தாலும் சரிதான், மலை மேலே இருந்து உன்னை நான் கீழே தள்ளி விட்டுருக்க கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யாவே அவங்க ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. இதை கேட்டதுமே அபிராமியிலேருந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தீபாவை கீழே தள்ளி விட்டது ஐஸ்வர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரம்யா தானே நம்ம கீழே தள்ளி விட்டுருப்பா, அவளால் தானே தீபாவுக்கு ஆபத்து வந்துன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அப்போ அவளால் எதுவுமே நடக்கலை, நம்ம வீட்டு மருமகளாக இருக்கிற ஐஸ்வர்யா தான் இன்னொரு மருமகளை கீழே தள்ளி விட்டுருக்காளா, இது என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் ஐஸ்வர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இன்னும் பொறுமையாக இருங்கம்மா, இன்னும் உண்மை வெளிவரும் பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, தயவு செய்து நான் தான் உன்னை கீழே தள்ளி விட்டு நீ சொல்லிடாத தீபா, என்னை நீ தான் காப்பாற்றணும், என் வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா சிரிக்கிறாங்க, என்ன இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, நீ நினைக்கிற மாதிரிக்கு நான் தீபா கிடையாது, நான் கீதாவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில
கையில இருக்கிற கெட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, நீ வந்து தீபா கிடையாது கீதாவா அப்படின்னு ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடையும் போது, ஆமா, உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நானும் கார்த்தி சாரும் சேர்ந்து நாங்கள் பிளானை போட்டோம். அந்த பிளானில் நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம ரெண்டு பேசுனது அவங்களுக்கு எப்படி தெரியும், இப்பவுமே இப்போ நான் நடிச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ நடிக்கவே முடியாது, நீ வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு கீதா சொல்லவும், அது எப்படி அப்படின்ட்டு ஐஸ்வர்யா கேட்கும்போது, இங்கே பார்த்தியா, நீ பேசினது எல்லாமே வந்து அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை காட்டவும், இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. ஐயோ, நம்ம பேசினதை அப்போ எல்லாருமே நம்ம வீட்டில் உள்ளவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஆமாம், நீ கையங்களும் மாட்டிக்கிட்ட, ஒழுங்கா வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா வந்து ஐஸ்வர்யாவை தரன்னு கீழே இழுத்துட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஐஸ்வர்யா மேலே ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அருண் வந்து ஐஸ்வர்யாவை அடிக்கிறதுக்காக ஓடி வரும்போது கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி, சொல்ல போனால் நீ தான் இவ்வளோ அடி கொடுத்துருக்கணும், நீ தீபாவை பண்ணின வேலைக்கு இவன் கையால் நீ அடி வாங்கியிருக்கணும். நீ என்னன்னா வந்து நான் அடிக்க போகும்போது நீ எதுக்காக தடுக்கிற, இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவளெல்லாம் உயிரோடய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து ரொம்பவே வந்து ஆவேசத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகியும் தர்மலிங்கமும் வராங்க. ஏமா என் பொண்ணு இந்த மாதிரி நீ பண்ண, என் பொண்ணு உனக்கு என்னம்மா செய்தா, ஏமா அவளுக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி வச்சுட்ட, என் பொண்ணு சொல்லப்போனால் அவள் யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாள, அவளுக்காம நீ இந்த மாதிரி நீ கெடுதல் நினச்சிருக்கிற, என் பொண்ணு இப்போ எங்கே இருக்கிறாளோ என்ன நிலமையில இருக்காளோ தெரியலையம்மா, இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஏம்மா, நீ இந்த வீட்டுக்கு மருமகா, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகா, உங்களுக்குள்ள என்னம்மா பிரச்சனை, சொல்லப்போனால் என் பொண்ணு வந்து உன்னை வந்து ஒரு வார்த்தை கூட தப்பாக கூட பேச மாட்டாள, அப்படி இருக்கும்போது நீ ஏமா அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் ஜானகியும் வந்து ஐஸ்வர்யிட்ட கேட்கும்போது, அப்போ அபிராமி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தோம்னா ஓடி வந்து அபிராமி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை, என்னை மன்னிச்சிருங்கத்தை, ஏதோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கத்தை, இன்னுமெல்லாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கும்போது அபிராமி வந்து ஐஸ்வர்யா முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பலார்னு கன்னத்தில் ஒன்று விடுதாங்க பார்க்கணுமே, இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து அத்தை அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, உண்ணும் போலும் உன் வாயால் என்னை அத்தைன்னு சொல்லிடாத, உண்ணும் போலும் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, தீபாவை நீ இந்த மாதிரிக்கு மலை மேலே இருந்து கீழே தள்ளி விடுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை, சொல்லப்போனால் அந்த ரம்யாவோட மோசமானவன் நீ, இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அபிராமி வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாது, இந்த வீட்டில் ஒரு நிமிஷமும் நீ வந்து இருக்கவும் கூடாது, இவளை உடனே வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்க அப்படிங்கும்போது, அப்போ வந்து அருண் சொல்கிறாங்க, இவளை வீட்டை விட்டுலாம் அனுப்பிவிடக்கூடாதுமா, இவள் போக வேண்டிய இடமே வேறன்னு சொல்லிட்டு அருண் பார்த்தோம்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இது யாருமே தடுக்காமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, கார்த்தி, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அண்ணன் கேட்பாரு, சொல்கிற கேளுங்க கார்த்தி, தீபாவை ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கீழே தள்ளி விட்டுட்டு அப்படிங்கும்போது, தீபாவை நீங்கள் கீழே மட்டுமா தள்ளி விட்டீங்க, அந்த துங்காவோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் ஆட்டம் போட்டீங்க, சொல்ல போனால் தீபாவை வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் வந்து நீங்கள் தானே வந்து துங்காவோட சேர்ந்து நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்க, அது எனக்கு தெரியாது நினச்சிட்டீங்களா அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், அந்த நர்ஸு சக்தி வீட்டில் நான் தீபாவை நான் வந்து காப்பாற்றுறதுக்காக போகும்போது நீங்கள் தான் துங்காவோட காரில் வந்து இருந்தீங்க, நான் அன்னைக்கே நான் பார்த்துட்டேன், ஆனாலும் நான் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறேன், ஏன்னா நான் சொன்னக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்படுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஞ்சமாக எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்களாம் வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐஸ்வர்யா கையில் விலங்க போட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்ததான் தீபாவை பாட வர போகிறது எப்படி, தீபாவை வந்து கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.